தாமதிக்கப்படாத தீர்மானத்தின் விடயங்களை முன்குறித்து ஏற்பாடுகளுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் நாங்கள் மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய திருவார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் பிரசங்கம் பண்ணுகிறோம். ஆண்டவர் இந்த விசேஷ 7 வார்த்தைகள் இன்றைக்கு பிரசங்கம் பண்ண உதவி செய்வீராக. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. கர்த்தாவே, இந்த வார்த்தைகளை தியானிக்கு வர எல்லா தாசர்களுக்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்தவான்களை ஆசீர்வதிக்கிறவர். ஆண்டவர், இந்த நாளை கர்த்தாவே ஜூம் மீட்டிங்ல இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஊழியக்காரனுடைய பிரயாணங்களில் இருப்பால் என்றால் ஆண்டவர் இதில் பங்கு பெறவர்களுக்கு உதவி செய்யுங்க. நேரங்களை ஒதுக்கி வந்த பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். அப்படி நெட்வொர்க் தடையில்லாதபடி பிசாசின் தடையெல்லாம் விலகும்படியா ஜெபிக்கிறேன். பாடல்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, வார்த்தைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இதை பொறுப்பெடுத்து எம்சி பண்ற அரசையாவுக்காக ஜெபிக்கிறேன். பாஸ்டர் ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆண்டுடைய கரத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. நீர் மாத்திரம் மகிமைப்படும். நாங்கள் ஒன்றில் எங்களை தாழ்த்துகிறோம். கர்த்தர் ஆளுகை செய்ய வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். மகிமைப்படுவதாக. இந்த நிகழ்ச்சி முழுவதுமாக ரெவரண்ட் அரசையா கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற பாஸ்டர் அவர்கள் அட்மின் பண்ணுவாங்க. ப்ரோக்ராம் எம்சி பண்ணுவாங்க. நம்ம எல்லாரும் ஊழியக்காரர்கள் ஒரு மீட்டிங் எப்படி நம்ம ஆர்கனைஸ் பண்ணி நடத்தணுங்கிறதுல எல்லாரும் தெரிந்தவர்கள் தான். அதனால இன்னைக்கு பாஸ்டர் அரசையாவுடைய சந்தர்ப்பம். சீட்டு அவர் மேல விழுந்திருக்குது. சீட்டு மடியில போறப்படும். காரிய சித்தியோ கத்தரால் வரும். சிலுவையில கூட சீட்டு போட்டாங்க. கூலிக்கு சீட்டு போட்டாங்க. அதனால அந்த சிலுவை குறித்து பேசுறதுக்கு இன்னைக்கு சீட்டு போடும் பொழுது அருமையான அரசையா அவர்கள் பேர்ல தான் வந்திருக்கு. அவளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நிமிஷம் முதற்கொண்டே அரசையா அவர்கள் பொறுப்பெடுத்து நடத்துவார்கள். ஓகே பாஸ்டர், நீங்க நடத்துங்க. ஒரே ஒரு பாடலை மட்டும் பாடி நம்ம ஆரம்பிப்போம். கல்வாரி கஷ்டங்கள் சகித்தாரே, கர்த்தரேசு பாரோனகா கஷ்டங்கள் சகித்தாரே, மாற்ற விளையாடுகின்ற பெற்றோராயுன்னை மாற்ற விளையாடுகின்றனரே. பொன்வெள்ளியோ மங்கின்வாயோ இவ்வன்பு கிடையாகுமோ, அன்னையிலும் அன்பு வைத்தே நம் ஜீவனை என்றாரே. அன்னையிலும் அன்பு வைத்தே நம் ஜீவனை என்றாரே. விலையேற பெற்ற திருரத்தமே ஆவிலாவிந்து பாயுரே, விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விளையாடுகின்றனரோ, விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விளையாடுகின்றனரே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம இன்றைக்கு சிலுவையில இயேசு கிறிஸ்து பேசின 7 வார்த்தைகளை 7 பேர் 7 நிமிஷத்துல ஒருவருக்கு 7 நிமிடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கு. நம்ம அதை முதலாவது நம்ம இருக்கிற பாஸ்டர் புனிதாராஜ் கரூர்ல இருக்கிற அவர்கள் முதலாவது வார்த்தையை பிதாவே உங்களுக்கு மன்னியும் என்று இந்த வார்த்தையை குறித்து 7 நிமிஷத்துக்குள்ள பேசும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எல்லாருக்குமே அந்த 7 நிமிடங்கள், அந்த 7 நிமிடங்கள்ல நம்ம பேசும்போதுதான் சரியாக அந்த 1 மணி நேரம் நம்ம அதை கரெக்ட் பண்ண முடியும். இப்பொழுது பாஸ்டர் அவர்கள் வார்த்தையை கொண்டு வருவார்கள். அல்லேலூயா. ஐயா கேக்குதுங்களா நான் பேசுறது? ஆண்டவரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினால இந்த அருமையான மட்டு ஃபெலோஷிப்ல குறிப்பாக
இந்த 7 வார்த்தையை பகிர்ந்து கொள்ள 7 வார்த்தையில் முதலாவது வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக கடவுள் எனக்கு கிருபை தந்திருக்கிறார். நான் கடவுளுக்கு நன்றி சொல்லுகிறேன். அதே போல மட்டிலிருந்து அருமையான அமைப்பிலிருந்து எனக்கு தொலைபேசி வாயிலாக நீங்கள் முதலாவது எந்த வார்த்தை பேசணும்னு சொல்லும்போது நான் முதலாவது சரி நானே முதலாவது வார்த்தை பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி நான் அவரிடம் சொன்னேன் அருமையான ஐயாவத்தில். அது இந்த நல்ல ஒரு வாய்ப்பு சென்ற ஆண்டே நான் எதிர்பார்த்தேன். ஆனால் சென்ற ஆண்டு எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கப்பெறவில்லை. ஆனாலும் இந்த ஆண்டு எனக்கு ஒரு பேசும்படியாக கர்த்தர் எனக்கு உதவி செய்திருக்கிறார். நான் கடவுளுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். முதலாவது வார்த்தை, ஆண்டவர் சிலுவையில 7 வார்த்தை பேசுகிறார். 7 வார்த்தைகளில முதல் 3 வார்த்தை தனக்காகவும், அடுத்து 4 வார்த்தைகள் முதல் 3 வார்த்தைகள் பிறருக்காகவும், மற்ற 4 வார்த்தைகள் தனக்காகவும் என்ன அவர் பேசுகிறார். இந்த சிலுவையில தொங்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3 விதமான கூட்டத்தார் அங்க இருக்கிறாங்க. ஒரு கூட்டத்தார் போர் சேவகர்கள், ஒரு கூட்டத்தார் ஆண்டவரை அறிந்தவர்கள். ஆண்டவர் அறிந்தவர்கள்னா அவருடைய அம்மா மற்ற சீசர்கள் யோவான் அங்கெல்லாம் நிற்கிறாங்க. அதே சமயத்துல பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அறியாத மக்களும் அந்த இடத்துல செய்றாங்க, நிற்கிறாங்க. இவருக்கு என்ன நடக்கும், இவர் சிலுவையில் கொண்டு அறையப்படுறாங்க, இவருக்கு எந்த விதமான சூழ்நிலை நடக்கும் அதை வேடிக்கை பார்ப்பதற்காகவும் சிலர் செய்றாங்க, அங்கே நிற்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை அவர் சிலுவையில அறையும் போது பிதாவே இவர்களை மன்னியும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு அவர் சொல்றார். பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொல்லி அங்கே வேதத்தின் வழியாக நாம் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். ஆனா கிரேக்க மொழிபெயர்ப்பு புதிய ஏற்பாட்டுல பார்த்தீங்கன்னா ஆண்டவர் திரும்ப திரும்ப அநேக இந்த ஜெபத்தை ஏறிட்டார் என்று சொல்லி அதுல கூறப்படுகிறது. பிதாவே இவர்கள் மன்னியும் என பல முறை சொன்னார் என்று சொல்லி அந்த வேதத்துல கூறப்படுகிறது. தரையில சிலுவின் மீது அவரை வைக்கும் போது, கரங்களில கால்களில ஆணிகள் அடிக்கும் போது, சிலுவில தூக்கி நிறுத்தும் போது, தொங்கி கொண்டிருக்கும் போது, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் இவர் என்ன செய்றாரு, பிதாவே இவர்களை மன்னியும் அப்படின்னு சொல்லி என்ன செய்றாரு அவர் கேட்கிறார். பிதாவே இவர்களை மன்னியும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்றாரு, பிதாவிடத்துல அவர் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். முதலாவது வார்த்தை மன்னிப்பு. மன்னிப்பு ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. மன்னிப்பு என்பது சொல்லி பார்க்கும்போது, மன்னிப்பு என்பது ஒருவர் செய்த தவறுக்காக கோபமோ வெறுப்போ இல்லாமல் அதை ஏற்றுக்கொண்டு அதற்காக வருந்தாமல் மீண்டும் அந்த தவறை செய்யக்கூடாது என்று நினைத்து அவருக்கு மன்னிப்பது. மன்னிப்பு என்பது இன்னொரு சொல்லப்படுகிறது, மன்னிப்பவருக்கு மன அமைதியையும் மன்னிக்கப்பட்டவருக்கு புதிய தொடக்கத்தையும் என்ன செய்கிறது, தருகிறது என்று சொல்லி ஒரு இடத்துல நாம வாசிக்கிறோம். அதாவது டிக்ஷனரியில அப்படியாக சொல்லப்பட்டிருக்கு மன்னிப்புங்கிற வார்த்தைக்கு. ஆக இங்கே ஆண்டவர் என்ன செய்றாரு, பிதாவே இவர்களை மன்னியும் அப்படின்னு சொல்லி என்ன செய்றாரு அவர் சொல்கிறார். பிதாவே இவர்களை மன்னியும். நம்ம பரமண்டல ஜெபம் படிக்கும் போது வாசிக்கும் போது பார்க்கிறோம், தாங்கள் செய்த தவறுகளை இன்றைக்கு இவருடைய காரியங்களை மன்னியும் அப்படின்னு சொல்லி பரமண்டல ஜெபத்துல சொல்வது நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அன்றன்று செய்கிற காரியங்களை மன்னியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு, மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல அவர் சொல்றாரு, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் அப்படின்னு சொல்லி மத்தேயு 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல சொல்லப்படுகிறது. ஆகிய மன்னிப்பு என்பது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆண்டவர் அந்த சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் அவர் சொல்றாரு, முதலாவது வார்த்தையாக அவர் சொல்றாரு, பிதாவே இவர்களை மன்னியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நிறைய இடங்கள் நாம் பார்க்கும்போது, அதாவது உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. லூக்கா 5ஆம் அதிகாரம் அதாவது 20வது வசனத்துல பாத்தீங்கன்னா அங்கே அவர் சொல்றார், திமிர்வாதக்காரனை பார்த்து உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது.
அதே சமயத்துல லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 48 50 முடிய வாசித்து பார்த்தீங்கன்னா, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, சமாதானத்துடனே போ. அதாவது பாவங்களை மன்னிப்பதற்கு இவர் அதிகாரம் பொறிந்தவனராக இருந்தார் என்று சொல்லி நாம் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அதே சமயத்துல சிலுவையில ஆண்டவர் என்ன செய்றாரு, பாவம் இவளுக்காக, அதாவது அந்த சிலுவையில அறையப்பட்ட மக்களுக்காக, அங்கே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த மக்களுக்காக அவர் சொல்றாரு, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைச்சார். பிதாவினத்துல அவர் வாதாடுகிறார், அவர் பரிந்து பேசுகிறார், பிதாவே பிதாவே அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 முறை நினைச்சாரு. சிலுவையிலே தொங்கும் போது அவர் சொல்லுகிறார், பிதாவே இவர்களை மன்னியும், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்ட்டு அங்கேயும் பிதாவே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பிதாவே உம்முடைய கரத்தில் என்னுடைய ஆவியை ஒப்புவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்றார், அங்கே அவர் சொல்லுகிறார். இப்படியாக நாம் பார்க்கும்போது பிதாவினிடத்துல அவர் பரிந்து பேசுகிறார், பிதாவினிடத்துல அவர் இவர்களுக்காக, அங்கு காணப்பட்ட மக்களுக்காக, நமக்காக கூட ஆண்டவர் அன்று நாளில் என்ன செஞ்சிருக்கலாம், இவர்களை மன்னியும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கலாம். இந்த நல்ல வேலையில நான் பார்க்கும்போது அங்கே சிலுவையில அறையப்படுவதற்கு முன்பாக பார்க்கும்போது அவளை குட்டினார்கள், பரியாசம் பண்ணினார்கள், ஒரு முள்முடிய தலையில சூட்டி அவளை என்ன செய்தாங்க, பரியாசம் பண்ணாங்க. முன்ன கொண்டு வந்து யாரு சொல்லுங்க அப்படின்ட்டாலும் சில கேள்விகளை நாம் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். சில காரியங்கள் நாம் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். யூதருக்கு ராஜாவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் என்ன செய்தாங்க, அவள் ஏளனம் பண்ணாங்க. இல்ல, ஏளனம் பண்ணும் போது அவள் சொல்றார், பிதாவே இவர்களை மன்னியும். நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, யாராவது ஒரு தீமை செய்திருப்பார்களானா அந்த தீமைக்கு பதிலாக நம்ம அவளுக்கு நன்மை செய்யணும். பிதாவினத்துல இவளை மன்னியும், நான் உன்னை மன்னிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், அதை அவங்களுக்கு அந்த காரியத்தை தெரியப்படுத்த வேண்டும். வேதத்துல நான் பார்க்கும்போது யோசேப்பு பழைய ஏற்பாடு பகுதிகளில 45ஆம் அதிகாரத்துல 5வது வசனத்துல அங்கே நாம் பார்க்கும்போது அங்கே அப்படி சகோதரர்கள் வர சகோதரர்கள் குறித்து அங்க சொல்லப்படுகிறது. அவங்க என்ன செய்றாங்க, தூக்கி கிணத்துல போட்டாங்க, அதுக்கப்புறம் அதை வித்து போட்டாங்க. இப்படியெல்லாம் நிறைய காரியங்கள் பார்க்கும்போது அந்த யோசேப்பிடத்துல அவங்க வரும்போது அவர் மனதார என்ன செய்றாரு, மன்னிக்கிறார். மன்னிச்சு ஆண்டவர் எனக்கு இந்த ஜீவ ரட்சணத்தை தந்தார் என்று சொல்லி அங்கே சொல்லப்பது நாம் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். எனக்கு அன்பான தேவ ஊழியர்களை நாமும் சில நேரங்களில மற்றவர்களை மன்னிப்பதற்கு நாம் என்ன செய்யணும், கற்றுக்கொள்ள வேண்டும். 70 முறை மன்னிங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். 70 முறை, அது கணக்கே கிடையாது. அந்த அளவுக்கு வேதத்துல நாம் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அவ்வளவு காரியங்கள் ஆண்டவர் செய்றாரு. அவர் சொல்றாரு, லூக்கா 11ஆம் அதிகாரம் 4வது வசனம் பாத்தீங்கன்னா கடனாளிகள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது, கடன்களை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இன்னொரு இடத்துல மார்க் 11:25 வாசித்து பார்த்தீங்கன்னா தப்பிதங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. இப்படியாக வேதத்தை நாம் பார்க்கும்போது மார்க் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம் பார்க்கும்போது பாவங்களை மன்னிப்பதற்கு கடவுளுக்கு என்ன உண்டு, முழு அதிகாரமும் உண்டு. பாவங்களை ஆண்டவர் எப்படி மன்னிச்சாரோ அதே போல நாமும் மற்றவருடைய காரியங்களை நாம் மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மற்றவர்களை நாம் என்ன செய்யணும், மன்னிக்கும் போது நிச்சயமாக அவர்களும் மனம் திருந்தி கடவுளுக்குள்ளாக வருவதற்கு அது ஒரு பிரயோஜனமாக இருக்கும். அன்றைக்கு ஆண்டவர் மன்னிங்கன்னு சொல்லி சொன்னாரு. அதே போல இன்றைக்கு நாம் மற்றவர்களை மன்னிப்போம், ஆண்டுடைய வழியில நடப்போம், அநேக ஆசீர்வாதங்களை நாம் என்ன செய்வோம், சுதந்திரத்துக் கொள்வோம் என்பதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. கர்த்தர் தாமே இந்த திரு வசனங்களை நமக்கு ஆஸ்வாதமாய் மாற்றி தருவாராக. ஆமென். முதலாவது வார்த்தை மன்னிப்பு. அவர்களுக்கு மிக்க நன்றி. அருமையாக வார்த்தையை பகிர்ந்தால் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறோம். கெத்செமனே பூங்காவினில் காதலியாரும் போதை, கெத்செமனே பூங்காவினில் காதலியாரும் போதை,
எங்கள் மனம் தேய்க்கின்றதே, கண்கள் கலங்கிடுதே, எங்கள் கண்கள் கலங்கிடுதே. இரண்டாவது வார்த்தையாக பாஸ்டர் டேனியல் கணேஷ் திருநெல்வேலியிலிருந்து வருவாங்க. இன்றைக்கு என்னோட கூட பரதேசில் பணிச்சது இரண்டாவது வார்த்தையை பகிர்ந்து கொள்கிற பாஸ்டர் டேனியல் கணேஷ் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். 7 நிமிடங்கள் பேச அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ பாஸ்டர், தேங்க்யூ. இணைப்பில் இருந்த யாவருக்கும் இயேசுவின் நாமத்தின் வாழ்த்துக்கள். நிச்சயமாகவே ஆண்டவர் இந்த நாட்களிலே நாம் எல்லோரும் தியானம் செய்ய கிருபை தந்திருக்கிறார் ஆண்டவர். இரண்டாவது வார்த்தை, நீ இன்றைக்கு என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று ஆண்டவர் சொன்னார். அப்ப அவர் சொல்லும்போது அந்த கல்வனை பார்த்து, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்ற ஒரு வார்த்தை. அப்படி யாரை பார்த்து சொன்னார் என்று சொன்னால், மனம் திரும்பின ஒரு கல்லனை பார்த்து சொன்னார். இன்னைக்கு ஒரு நித்திய வாழ்வு யாருக்கு கிடைக்கிறது என்று சொன்னால், நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ளுகிறவன் யார் என்று சொன்னால், எந்த மனிதன் தன்னுடைய பாவங்களை உணர்ந்து, தான் பாவி என்பதை உணர்ந்து, தேவனால் ஒரு ரட்சிப்பை அருள முடியும், தேவனால் ஒரு மீட்பை தர முடியும் என்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்கின்ற ஒவ்வொரு மனிதருக்கும் அவர் நித்திய வாழ்வை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இங்கு 2 கல்வனை இயேசு கிறிஸ்துவோடு கூட வலது பக்கத்தில் ஒருவனும் இடது பக்கத்தில் ஒருவனும் அங்க அறையப்பட்டிருந்தது, அங்க வைக்கப்பட்டிருந்தார்கள். அப்பொழுது ஒருவன் தேவனை பேசினான், ஆனா இன்னொருவன் அவனை இழந்து பேசினவனுக்கு புத்திமதியை சொன்னான். நாம் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் செய்த பாவத்துக்கு ஏற்ற ஒரு தண்டனை அனுபவிக்கிறோம். ஆனால் இவர் பரிசுத்தம் உள்ளவர், இவர் நீதி உள்ளவர், இவர் தேவன் என்பதை அறிந்திருந்தான். ஒரு மனிதனுடைய வாழ்விலே தேவன் யார் என்பதை அறிந்திருக்க வேண்டும். இந்த கள்ளன் இயேசு கிறிஸ்துவோடு கூட வலது பக்கமும் இடது பக்கமும் அறையப்பட்டிருந்த, வலது பக்கம் அறையப்பட்டிருந்த மனிதன் இயேசு அவர் தேவன் என்பதையும், அவர் நித்திய வாழ்வை தரக்கூடியவர் என்பதையும், அவர் நமக்காக அவர் அடிக்கப்படுகிறார் என்பதையும் அந்த கல்வன் ஒரு அறிந்திருந்தபடியினால், அந்த மனிதன் தன்னுடைய பாவத்துக்கு ஏற்ற ஒரு தண்டனையை நாம் அனுபவிக்கிறோம். இவரோ நீதி உள்ளவர், உண்மை உள்ளவர், பரிசுத்தம் உள்ளவர், நித்திய வாழ்வை நமக்கு தரக்கூடியவர் என்ற தெளிவான சிந்தை அந்த கல்வனுக்கு இருந்தபடியினால், அந்த இன்றைக்கே என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்ற ஆண்டவரின் வார்த்தை பெற்றுக்கொண்டான். அப்படியானால் இங்கு சொல்லப்படுகிறது, அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே அவன் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டான், ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்கிற ஒரு மனிதன், மனம் திரும்பின ஒருவன். தேவன் பரிசுத்தர், இயேசு பரிசுத்தர், அவர் குற்றம் செய்யாதவர், அவர் நீதி உள்ளவர், அவர் நீதி உள்ள நியாயாதிபதி என்பதை நன்கு அறிந்திருந்தான். இன்றைக்கு எந்த மனிதர்கள் அவர் நீதி உள்ளவர், அவர் பரிசுத்தர், அவர் நித்திய வாழ்வை தருகிறவர் என்ற சிந்தையும் அறிவும் தேவை. அநேகர் இன்னைக்கு அவரை அறிகின்ற அறிவு இல்லை. ஆனால் இந்த கல்வனின் ஒருவன் இயேசு அவர் பரிசுத்தம் உள்ளவர் என்பதை நன்கு அறிந்திருந்தபடியினால், அந்த தண்டனையிலிருந்து அவர் பார்க்கும்பொழுது அந்த பரதேசின் பாக்கியம், ஒரு தேவனிடத்திலிருந்து அந்த இளைப்பாறக்கூடிய ஒரு பாக்கியம், அந்த ரட்சிப்பின் ஒரு பாக்கியம், அந்த பரதேசில் இளைப்பாறக்கூடிய ஒரு பாக்கியம் அவன் பெற்றுக்கொண்டான். காரணம், மனம் திரும்பினான். இன்றைக்கு
எல்லோரும் பாவிகளாகத்தான் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அப்படியானால் இந்த மனிதன் தன் பாவம் பாவி என்பதை உணர்ந்து கொண்டான். நாம் பாவத்துக்கு ஏற்ற தண்டனையை அனுபவிக்கிறோம் என்பதை அறிந்து கொண்டான். இந்த பாவத்தை செய்தபடினால் நமக்கு இங்கு தண்டனை, ஆனால் நித்திய வாழ்வு ஒன்று இருக்கிறது, ஒரு நிரந்தர ஒரு வாழ்வு இருக்கிறது. அந்த நித்திய வாழ்வை பெற்றுக் கொள்வதற்கு அதை சுதந்திரிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் மனம் திரும்பி நான் பாவி என்றதை உணர்ந்து தேவனிடத்தில் விண்ணப்பம் செய்தால், தேவனிடத்தில் மீட்பை கேட்டுக்கொண்டால் ஒரு ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும், பரதேசின் பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நமக்கு தேவன் நம்மை மன்னித்து நம்மை கிருபையாய் நம்ம ரட்சித்து அந்த பரதேசின் வாழ்க்கை, நித்திய வாழ்வு, நிரந்தரமான வாழ்வு, இளைப்பாறும் பாக்கியம் சுதந்திரிக்க முடியும் என்பதை அறிந்திருந்தான். அதனால நிச்சயமாய் நாம் அறிந்திருக்கிறோம், நாம் இதை அறிந்து கொள்கிறோம். அநேக மக்கள் தெரியாதபடியினாலே மீட்பை பெறாமலும் ரட்சிப்பை பெறாமலும் தேவன் யார் என்பதை அறியாமலும் இருக்கிறார்கள். ஆனா இந்த கல்லனுடைய வாழ்க்கை 3 குணாதிசயங்களை பார்க்கிறோம். ஒன்று, தேவன் யார் என்பதை அறிந்திருந்தான். 2வது, அவன் மனம் திரும்பினான். தன்னுடைய பாவத்துக்கு ஏற்ற தன்னை அனுபவிக்கிற தான் யார் என்பதை அறிந்திருந்தான். நான் பாவி என்பதை அறிந்திருந்தான். தேவன் நீதிபரர் என்பதை அறிந்திருந்தான். நமக்கு ஒரு பரதேசில் ஒரு இடம் கிடைக்க வேண்டுமானால் ராஜ்யத்தில் வரும்போது அடியை நினைத்தருள் ஜெபிக்கிற ஒரு மனிதனாயிருந்தான், ஒரு விண்ணப்பம் செய்கிற மனிதனாயிருந்தான். தன்னை தாழ்த்தி தன் தவறுகளை அறிக்கையிட்டு தன் தவறுகளை உணர்ந்து ஜெபிக்கிற ஒரு மனிதனாயிருந்தபடியினாலே தேவனிடத்திலிருந்து இன்றைக்கு என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்ற பதிலை பெற்று நன்மையை பெற்றுக் கொள்ளக்கூடிய மனிதனாய் காணப்பட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நாமே கிருபை செய்வாராக. தேங்க்யூ பாஸ்டர், தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. பாஸ்டர் டேனியல் கணேஷ் அவர்களுக்கு வாழ்த்துக்கள், நன்றிகள். ஜீவன் தந்தீரோ ஜீவன் தந்தீரோ எங்களை கரை மட்டும் தாழ்த்துகிறோம். கண்டு விட்டோ அன்பின் கரங்கள் ஏற்று என்னும் நடக்கும், ஏற்று என்னும் நடக்கும். 3வது வார்த்தையாக சிறியே அதோ உன் மகன் என்று பேச வருகிறார் பாஸ்டர் முத்துக்குட்டி அவர்கள் திருநெல்வேலியிலிருந்து வருகிறார். சரியாக 7 நிமிடத்துக்கு முடிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பாஸ்டர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். தொடர்ந்து உங்களுடைய வார்த்தையை பேச அன்போடு அழைக்கிறேன். வீடியோ ஆன் பண்ணுங்க, உங்க முகத்தை பார்க்கணும். ஓகேங்க. இணைப்பில் இருக்கிற ஒவ்வொரு போதவர்களுக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு வாய்ப்பை கொடுத்த மற்ற நிறுவனத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுதும் 3வது வார்த்தையாக தன்னுடைய கடமையை நிறைவேற்ற இயேசு அந்த சிலுவையில் தொங்கிக் கொண்டு அந்த தன்னுடைய அந்த பாடுபட்ட நேரத்திலேயும் தன்னுடைய தாயை பார்த்து எப்படியாவது தாயை விட்டுவிடக்கூடாது, அந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும், ஒரு அரவணைப்பு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போது தன் தாயை அப்படி கீழே பார்த்து அவர் என்ன சொல்லுகிறார்னா அழுது கொண்டிருக்கிறார், நினைத்து பார்த்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நேரமும் அவர் வளர்ந்த விதம், அவர் உருவாகின விதம், அவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் அரவணைப்போடு வாழ்ந்தார் என்பதற்காக
இயேசு ஒரு பெரிய சாட்சி. அதே போலதான் அந்த தாயை அவர் பார்க்க முடியாமல் வேதனையோடு அங்க பார்த்து கொண்டு இருக்கிறார். அந்த வேளையில் அந்த தாயை யாரிடமாவது ஒப்படைக்க வேண்டும். அப்ப தாயை தள்ளிவிடக்கூடாது. தாயை யாராவது பார்த்து கொள்ள வேண்டும். அந்த அரவணைப்பு அந்த தாய்க்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக அந்த தாயை பார்த்து அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீசனை கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே அதோ உன் மகன். பின்பு அந்த சீசனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீசன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். அப்போ இன்னைக்கு அன்பார்ந்த தேவதாசர்களே, இன்னைக்கு அநேக காரியங்களை பார்க்கிறோம். தாயை எப்படி எல்லாமோ விட்டு விட்டு செல்கிறார்கள். தன்னை பெற்றெடுத்த தாயை அநாத ஆசிரமத்தில் கொண்டு விடுகிறார்கள். ஆனா தன்னை வளர்த்து ஆளாக்கிய தாயை பார்க்காமல் அவர்கள் தெருவில் விட்டு விட்டு செல்கிறதை நாம் காண்கிறோம். ஆனா இந்த சூழ்நிலை வரக்கூடாது. ஆனால் அந்த தாய் இயேசுவை சிலுவையில் பார்த்து ஒன்றும் பேச முடியாத நிலையில் கண்ணீரோடு நின்று கொண்டிருந்த மிகவும் பிரியமான சீடர் யோவானும் மிகுந்த வேதனையோடு இயேசுவை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பார்த்து கொண்டிருக்கும் போதுதான் ஆண்டவர் சொல்றாரு, அந்த நேரத்தில் இயேசுவின் உள்ளம் தாய்க்காக பொங்குகிறது. அந்த இயேசுவின் உள்ளம் தாய்க்காக எப்படிலாம் பொங்குகிறது பாருங்க. அப்போ நம்ம தாயை நாம் பார்க்காமல் நம்ம இருக்கிறோமே அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த காலத்துல தாயை எப்படி இல்லாம கண்ணீர் வடிக்க வைக்கிறாங்க. ஆனா இந்த சூழ்நிலைகள் வரக்கூடாது. இயேசு கிறிஸ்து பிறந்த பிறகு அதற்கு பிறகுதான் இயேசு கிறிஸ்து பிறந்த பிறகுதான் மரியாளுக்கு சகோதர சகோதரிகள் பிறக்கிறார்கள். ஆனா இயேசு மூத்த மகனாக தன் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமைகளை நினைத்து சிலுவையில் தொங்கி அந்த கடைசி நேரத்திலும் தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே இதோ உன் மகன் என்றார். அப்போ அந்த தாயை ஒப்பு கொடுக்கிறார். அந்த யார்கிட்டையாவது ஒப்பு கொடுத்து அந்த தாயை பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவர் கண்ணீர் வடிக்கிறது. அப்போ அப்ப கஷ்டப்படுற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் எல்லாவற்றையும் எடுத்து பாதுகாக்க வேண்டும். யாரையும் தனிமையில் விடக்கூடாது. யாருக்கும் அரவணைப்பு இல்லாமல் போய்விடக்கூடாது. யாருக்கும் எந்த ஒரு சூழ்நிலையும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லாரையும் ஆண்டவர் எல்லாரையும் அரவணைத்து அவர் பேசுகிறார். அப்போ சிலுவையில் மரித்து கொண்டிருந்த அந்த நேரத்திலும் சீடன் தாயை கவனித்துக் கொள்வான் என்று ஒப்படைக்கிறார். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அந்த தாயை நம்ம விட்டுவிடக்கூடாது. அந்த நேரத்திலும் தன்னை பெற்று தன்னை வளர்த்து தன்னை ஆளாக்கி அந்த தாயை யாரிடமாவது அந்த சகோதரோட ஒப்படைத்து அவரை நல்ல விதத்தில் பார்க்க வேண்டும் அப்படிங்கிறத தேவனுடைய திட்டம். தாய் தனக்கு செய்தவற்றை அவர் மறக்கவே இல்லை. ஏன்னா அந்த குழந்தை எப்படி உருவாயிருக்கும், அந்த குழந்தை எப்படி வளர்க்கப்பட்டது, எந்த சூழ்நிலையில் வளர்க்கப்பட்டது, எப்படிலாம் அவர் நினைத்து அதை தன்னுடைய தாய் செய்த தியாகங்களை நினைத்து பார்த்திருப்பார். ஆனா அந்த தாய்க்கு நம்ம எதையாவது செய்யணும் அப்படிங்கிறது அவரு. இந்த காலகட்டத்துல நம் தாய் செய்கிறதை நாம் நினைத்து பார்க்கிறோமா? கண்டிப்பாக நினைத்து பார்க்கிறதே கிடையாது. அதே போலதான் மத்தேயு 15:14 உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. 19:19 என்ன சொல்லியிருக்கிறது? தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. அநேக வசனங்கள் சொல்லியிருக்கிறது. இன்னைக்கு தாயும் தகப்பனையும் கனம் பண்ணாமல் கனவீனம் பண்ணுகிறார்கள். ஆனாலும் இயேசு தன் ஜீவனை விடுகிற அந்த நேரத்திலையும் தாயை என்ன செய்யறாரு? கனம் பண்ணுகிறார். தன் தாயை யாரிடமாவது ஒப்படைத்து விட்டு செல்லணும் அப்படின்னு சொல்லி அன்பாயிருந்த சீசனாகிய யோவானிடத்தில் தன் தாயை ஒப்பு கொடுக்கிறார். அப்போ அவர் சிலுவையில் மரித்து கொண்டிருக்கும் போதும் தன் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமைகளை தவறாமல் நிறைவேற்றினார். இன்னைக்கு அப்படி நம்ம யாராவது நிறைவேற்றுகிறோமா? அப்படி இல்லை, யாரிடமாவது நம்ம நிறைவேற்றவில்லை. அப்போ பெற்றோர்களை கண்ணீர் வடிக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். இந்த பெற்றோர்களை கண்ணீர் வடிக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். அது மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அப்போ அன்னைக்கு இயேசு பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து நடந்ததுனாலதான் அவர் உலகத்தை ஜெயித்து வந்தார். எல்லா விதத்திலும் அவர் கீழ்ப்படிந்து இருந்தார். எல்லா விதத்திலும் அன்பு செலுத்தினார். எல்லார் மேலும் அவர் அக்கறை கொண்டு இருந்தார். ஆனா தாயின் மீது அதிக அன்பு கொண்டு இருந்தார். அப்போ
அது மிகுந்த அதை அன்பு செலுத்துறது மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். பெற்றோர்களிடத்தில் குறைகள், குற்றங்கள், பிழைவனும் இருக்கலாம். ஆனா பிள்ளைகள் அதை பொறுப்பெடுத்துக் கொள்ளக்கூடாது. பெற்றோர்கள் நமக்காக தானே செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணங்கள் வர வேண்டும். அதே போல யார் யார் இடத்தில் குறையில்லை, நம்ம இடத்தில் குறையில்லையா, என்னிடத்தில் குறையில்லையா, இல்ல அதிகமா பணம் வச்சிருக்காங்க அவங்க பெற்றோர்களை பார்க்க தவறாங்க, யார் இடத்துல குறை இல்லை, எல்லார் இடத்திலும் குறை இருக்கிறது. அப்போ அந்த யார் இடத்துல பிளவினை இல்லை, எல்லார் இடத்திலும் பிளவினை இருக்குது. அவர் சிலுவையில மறித்து கொண்டிருக்கும் அந்த டைம்ல தாயை அரவணைக்க அவர் தவறியதில்லை. அப்போதை ஏன் என்னிடத்தில் குறை இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து பார்க்கணும். சில நேரங்களில் நம் தாயை மதிக்க தவறி விடுகிறோம். ஆனா அவர் சிலுவையில் தொங்கி கொண்டிருக்கும் போதும் தன்னுடைய தாயை அவர் அரவணைக்க தவறவில்லை. நாம் பெற்றோர்கள் வேதனைப்படும்படி நாம் பேசுகிறோம். ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் கவனித்துக் கொண்டு இருக்கிறார். நாம் வேதனையோடு பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் கவனித்துக் கொண்டு இருக்கிறார். அதனால நம்ம வேதனைப்படாதபடி தேவன் நம்மளுக்கு ஆண்டவர் நல்ல இரக்கத்தையும் கிருபையும் தரும்படியாகவும் இயேசு தன் சிலுவையில் அந்த மறித்து கொண்டிருக்கும் அந்த சூழ்நிலையில தாய்க்கு அன்பு செலுத்தியது போலவும் நாமளும் பெற்றோர்களை கனப்படுத்த வேண்டும் என்பது தேவன் நாமம் மகிமைப்படும்படியாக இந்த இடத்துல வாய்ப்பு கொடுத்த ஒவ்வொருவருக்கும் தேவன் நாமம் மகிமைப்படும்படியாக செபிக்கிறோம். ஆமென். அப்போது அன்போடு அவர்களை கண்டீரோ, அப்பாவும் மனம் பெரிதே, இயேசு அப்பாவும் மனம் பெரிதே. நான்காவது வார்த்தையாக பாஸ்டர் தாமஸ் சங்கர் திருநெல்வேலி அவர்கள் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு இந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். ஒவ்வொரு பாஸ்டர்ஸுக்கும் 7 நிமிடம் சரியாக 7 நிமிடம் முடிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பாஸ்டருக்கு வாழ்த்துக்கள். உங்களுடைய வார்த்தையை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். தேங்க்யூ பாஸ்டர் அரசையா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சிலுவை தியான கூட்டத்திலும் எல்லா 4வது வார்த்தையை பேச கர்த்தர் கொடுத்த நல்ல வாய்ப்பிற்காக கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். அதே போல வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். 4வது வார்த்தையாக இயேசு கிறிஸ்து மத்தேயு சுவிசேஷம் 27வது அதிகாரம் 46வது வசனத்தில் 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். அவர் இயேசு கிறிஸ்து பிதாவை பிதாவாக கூப்பிட்ட அந்த நேரத்திலும் இப்பொழுது தேவன் என்கிற கூப்பிடுகிற ஒரு தருணத்தில் அவள் தள்ளப்பட்டிருக்கிறார். ஏனென்றால் நாம் அவரை பிதா என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுபாரத்தின் ஆவியை பெற்றுக்கொள்வதற்காக அவ்வாறு அவர் தள்ளப்பட்டார். சங்கீதம் 22:1 என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாய் இருக்கிறீர் என்று தாவீது சொல்லுகிறான். தாவீதுக்கு இதே நிலைமை வந்திருக்கிறது. அந்த வார்த்தையை அவன் சொல்லும் பொழுது என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று. தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், நான் உன்னை கைவிடுவதில்லை என்று. தாயும் தகப்பனும் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆனால் இந்த தள்ளப்பட்ட சூழ்நிலையிலும் கைவிடப்பட்ட சூழ்நிலையிலும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது இது அவருக்கு ஒரு முதல் முறையான ஒரு கைவிடப்படுதல். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல பிதாவோடு இடைவிடாமல் ஒரு ஐக்கியமா இருந்தார். எல்லா சூழலிலும் பிதாவோடு ஒன்றாய் இருந்தார். நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்று சொன்னார். யோவான் 8வது அதிகாரம் 16 வசனத்துல 29 வசனத்தில்
10வது அதிகாரம் 30வது வசனத்தில், 14வது அதிகாரம் 6, 9 வசனங்களில் பார்த்தோமானால், இயேசு அதே அநேக நேரம் பிதாவோடு செலவழித்துக் கொண்டிருந்தார். ஆனால் இந்த சூழ்நிலை வரும்பொழுது, அவர் கைவிடப்பட்ட சூழ்நிலை வரும்பொழுது அவரால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. யாருக்காக என்றால் நமக்காக, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக. குற்றமறியாத அவர் பாவமானார். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 21வது வசனத்தில், நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 1:4 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தில் என்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். நம்மை மீட்க வேண்டும் என்பதற்காக அவர் கைவிடப்பட்டார். நாம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக அவர் கைவிடப்பட்டார். இயேசு கிறிஸ்து கைவிடப்பட வேண்டும் என்கிற ஒரு சூழல் தேவையில்லை. ஆனால் நமக்காக பிதாவானவர் நம்மை எவ்வாறு நேசிக்கிறார் என்பது இங்கு தெரிகிறது. சொந்த ஒரே பெயரான குமாரனை அவர் கைவிட்டு நம்மை ஏற்றுக்கொண்டார். அன்று அவர் கைவிடப்பட்டதனால்தான் இன்று நாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறோம். இன்றும் நாம் தேவனை ஆராய்த்திருக்கிறோம். பரலோக ராஜ்யம் என்கிற ஒரு பாக்கியத்தை கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறார். அவர் கைவிடப்படாவிட்டால் நாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்க முடியாது, நம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்க முடியாது. 1 பேதுரு 2வது அதிகாரம் 24வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். பாவங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நம் பாவங்கள் நிவர்த்தியாக்கப்பட வேண்டும் என்றால் அவர் கைவிடப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அவர் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டார். இயேசு கிறிஸ்து நம்மை அதிகமாய் நேசிக்கிறார் என்பதற்கு இது ஒரு உதாரணம். பிதாவானவர் நம்மை அதிகமாய் நேசிக்கிறார் என்பதற்கு இது உதாரணம். ஏனென்றால் பிதாவானவருக்கு இயேசு கிறிஸ்து எவ்வளவு முக்கியமோ, இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவானவர் எவ்வளவு முக்கியமோ, அந்த முக்கியத்துவத்தை தேவன் இன்று நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு மிகப்பெரிய ஒரு மதிப்பு. கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் கிரயம் செலுத்தினால்தான் இன்று நாம் அவருக்கு சொந்தமாயிருக்கிறோம். அப்பொழுது அதற்கு அர்த்தம் என்னவென்றால், நாம் இயேசுவை போலவே பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்பது இங்கு உணர்த்தப்படுகிறது. எல்லா சூழ்நிலைகளிலும் நம்முடைய நடக்கையில் எல்லாவற்றிலும் பரிசுத்தமா இருங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். பேதுருவின் புஸ்தகத்துல பேதுரு சொல்லுகிறார், நான் பரிசுத்தராகிய நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. தேவன் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாம் பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்பதற்காக, நம் பாவங்களை மன்னிப்பதற்காக அவர் கைவிடப்பட்டார். இந்த வார்த்தை நிமித்தமாக அவர் கைவிடப்பட்ட காரணம் நாம் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்காக. நாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டோம், ஆனாலும் மறுபடியுமாக நாம் பாவக்குழியில் விழுந்து விடாதபடிக்கு, மறுபடியுமாக நாம் தேவனை விட்டு பின்வாங்கி போகாதபடிக்கு அவருடைய அன்பு இன்னும் நம்மை தேற்றிக்கொண்டே இருக்கிறது, அரவணைத்துக் கொண்டே இருக்கிறது. ஆனால் இயேசு அன்று கைவிடப்பட்டதனால்தான் இன்று நாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறோம். அவர் அன்று கைவிடப்பட்டதனால்தான் இன்று நம்முடைய வாழ்க்கையில ஒரு ரட்சிப்பு என்கிற அனுபவத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த ரட்சிப்பை நாம் எந்த வகையிலும் விட்டுவிடக்கூடாது. நாம் உலகத்திற்காக, மனிதர்களுக்காக, இந்த உலக ஆசாபாசத்திற்காக விட்டுவிடக்கூடாது என்பதை இயேசு கிறிஸ்து நமக்கு தெளிவாக உணர்த்துகிறார். இந்த வாய்ப்பினை கொடுத்த கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள முடிச்சிட்டீங்க, ரொம்ப நன்றி. எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கி நீ, எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கி நீ, நோக்கி பார்த்ததினா பேசு கொண்டோமையா, உம்மை நோக்கி பார்த்ததினா பேழைத்து கொண்டோமையா. இரண்டாவது வார்த்தையாக பாஸ்டர் மான்சி மதுரை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல இந்த நாளிலே மட் ஐக்கியத்தின் சார்பாக இந்த ஜூம் வாயிலாக இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்துல வாழ்த்துகிறேன்.
யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லி 2 விதமான காரியங்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று, ஆவிக்குரிய காரியத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தாகமாய் இருக்கிறேன் என்ற இடத்துல வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக சொல்வதை நம்ம கேட்கிறோம். ஒன்னொன்று, மாம்ச பிரகாரமாக அவர் தாகமாய் இருந்தார். ஏனென்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் கல்வாரி சிலுவைக்கு ஏற்றப்படுவதற்கு முன்பாக வாரினால் அடிக்கப்பட்டு அவருடைய இரத்தம் முழுவதும் அவர் சரீரத்தை விட்டு வெளியேறினாய் இருந்தது. இரத்தமும் வேர்வையும் வெளியேறினபடினால சிலுவையில் அடிக்கப்பட்ட அந்த சூழ்நிலை ஆண்டவர் தாகமாயிருந்தார். வெள்ளை போலம் கலந்த திராட்சரசத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு அவர்கள் குடிக்க கொடுத்தார்கள். திராட்சரசமும் வெள்ளை போலமும் கலந்துட்டா அது குடிக்க முடியாத ஒரு கசப்பு நிறைந்த காடியாய் இருக்கிறபடினால இயேசு தாகமாய் இருந்தும் அதை குடிக்க மனமில்லாதவராட்டார். இன்னொன்று, ஆவிக்குரிய தாகம் என்று எடுத்துக்கொள்ளலாம். இங்கே வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக ஆண்டவர் தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லித்தான் எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறேன். உங்கள் எல்லாரையும் குறித்து நான் பேசவில்லை, நான் தெரிந்து கொண்டவர்களை அறிவேன். ஆகிலும் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக என்னுடனே அப்பம் புசிக்கிறவன் என் மேல் தன் குதிகாலை தூக்கினான். இது காட்டி கொடுக்கப்போற யூதாசு குறித்து தானாய் காட்டி கொடுக்காதவனா இல்லாதபடி வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக அந்த கிரியையை செய்யும்படியாக அவன் புறப்பட்டு போனான் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அதே யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, நான் அவருடனே கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொண்டேன். நீர் எனக்கு தந்தவர்களை கொண்டு வந்தேன். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டு போன அல்லாமல் அவர்கள் ஒருவனும் கெட்டு போவதில்லை. அதாவது எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படும்படியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கேட்டின் மகன் பிசாசை நசுக்கும்படியாக தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தேவனுடைய சித்தத்தை நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன்னா இதில் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியாக இயேசு கிறிஸ்து தாகமாய் இருந்தார். ஏன்னா அந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமானால் நீங்க கொடும் என்று அவர் ஜெபித்தார். ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுள் என்று சொல்லி ஆண்டவருடைய சித்தத்திற்கு தன்னை முழுவதுமாய் அர்ப்பணித்து அந்த சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு இயேசு கிறிஸ்து தாகமாய் இருந்தார். 3வது ஒரு காரியத்தை நாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் வாசிக்கும் போது, அவர்கள் இதை நாம் கிழியாமல் யாருக்கு வருமோ என்று இதை குறித்து சீட்டு போடுவோம் என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் மேல் சீட்டு போட்டார்கள் என்கிற வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக போர் சேவர்கள் இப்படி செய்தார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்த ஒரே சொத்து அங்கி. அவருடைய தாயார் அந்த அங்கியை அவர்கள் தயாரித்து கொடுத்தாங்க. அது தைக்காதபடி கையினால் பின்னப்பட்ட ஒரு அங்கியாக இருந்தது. இயேசுவுக்கு சித்த 2 சொத்துன்னு சொல்லலாம். ஒன்று, அவர் போட்டிருந்த செருப்பு, அதை எங்கே போட்டாருன்னு தெரில, வேதத்தில் அதை பற்றி குறிப்பிடப்படலை. ஆனால் அங்கியை தெளிவாக குறிப்பிடப்பட்டதாக இருக்கிறது. அந்த அங்கியை குறித்து அவர்கள் என்ன செஞ்சார்களாம், சீட்டு போட்டு இது யாருக்கு விழுமோ என்று சொல்லி அவருடைய அங்கியை குறித்து சீட்டு போட்டார். இது வேற வாக்கியம் நிறைவேறத்தக்க ஒரு தாகமாக இருந்தது. இன்னொரு 3 பாயிண்ட், நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயர்த்தப்படும் போது எல்லா ஜனங்களையும் தம்மண்டை இழுத்து கொள்வார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டாச்சு, வேத வாக்கியம் நிறைவேறப் போகுது, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிறார், அவர் தாகமாய் இருக்கிறார். இந்த தாகமாய் இருக்கிறேன்னு சொல்றப்ப வேத வாக்கியம் அவர் உயர்த்தப்படும் போது இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களையும் தம்மண்டை இழுத்துக்கொள்ள அவர் சித்தம் உள்ளவராயிருந்தார். 2வது, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற அவர் தாகம் உள்ளவராயிருந்தார். பிதாவின் சித்தத்தை மாத்திரம் நிறைவேற்றுவதற்காகத்தான் ஆண்டவர் அவர் சிலுவையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டவராக இருந்தார். 3வது காரியமாக எல்லா ஜனங்களுக்கும் நித்திய ஜீவனை அளிப்பது அந்த தேவனுடைய சித்தம். முதல் ஆதாமாகிய ஆதாமும் ஏவாளும் இழந்து போன அந்த நித்திய ஜீவனை 2ஆம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையின் வாயிலாக அந்த நித்திய ஜீவனை நமக்காக பெற்றுக் கொடுக்கிறவராக இருந்தார். அதனால தான் சொன்னாரு,
நான் தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லி வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக அவர் தாகமாய் இருந்தார். அதே யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 36வது வசனம், அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்று வேத வாக்கியம் நிறைவேறும்படி இவைகள் நடந்தது. ஒரு சிலுவையில் அடிக்கப்பட்ட யாரா இருந்தாலும் சரி, குற்றவாளியா இருந்தா அவனுடைய ஜீவன் போகும்படியாக அவருடைய கால்கள் எலும்பு முறிக்கப்படும். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய எலும்புகள் முறிக்கப்படவில்லை. ஏன்னா வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக. ஏன்னா அதற்கு முன்பாகவே இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தில் இருக்க எல்லா ரத்தம் வெளியேறிச்சு. வலது கையினால இடதுபுறத்துல ஈரக்கொலைன்னு சொல்லுவோம். நம்ம அதை குத்தும் போது அதிலிருந்து கொஞ்சோண்டு ரத்தமும் கடைசியா இருந்த தண்ணீரும் அது வெளியேறிடுச்சனால இயேசு கிறிஸ்து இறந்துட்டார் என்பதை உறுதி செய்யப்பட்ட பின்புனால அவருடைய கால் எலும்புகள் முறிக்கப்படவில்லை. அந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 36 வசனத்துல தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய எலும்புகளில் ஒன்று முறிக்கப்படுவதில்லை என்கிற வேத வாக்கியம் நிறைவேறும்படியாக இவைகள் நடந்தது. அதனால ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு தாகமாய் இருந்தார். அவர் உயர்த்தப்படும் போது எல்லா ஜனங்களையும் தம்மண்டை இழுத்துக் கொள்வதற்கு தாகமாய் இருந்தார். நித்திய ஜீவனை நான் அளிப்பேன் என்று சொல்லி நித்திய ஜீவனை நமக்காக அளிப்பதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றும் தாகமுள்ளவராக இருக்கிறார். இந்த அறைகூவலுக்கு நாம் செவி கொடுத்து நமக்கு கொடுக்கப்பட்ட சபையை நாம் வழிநடத்தி தேவ ராஜ்யத்திற்கு பங்குள்ளவர்களாய் மாற்ற கர்த்தர் நம்மளை தகுதிப்படுத்துவாராக. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. வாழ்த்துக்கள். தாகம் தாகம் என்று எனக்காயே பாவங்கள் சுமந்தே எங்கள் பரிகார பலியானி, பாவங்கள் சுமந்தே பரிகார பலியானி. 6வது வார்த்தையாக பாஸ்டர் அருள் செல்வம் மதுரையிலிருந்து முடிந்தது என்று 6வது வார்த்தையாக பேச இருக்கிறார்கள். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு மெய்யுண்டாகட்டும். தன்னுடைய வார்த்தைகளை பேசுங்கள். உங்களுக்கு 7 நிமிடம் கொடுக்கப்பட்டுள்ளது. கர்த்தரும் ரட்சகருமா இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த இணைப்பில் இணைந்திருக்கிற எல்லா தேவனுடைய மனிதர்களுக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பாடு மரணங்களை குறித்து யோசிக்கும்படியாய் சிந்திக்கும்படியாக கொடுத்திருக்கிற இந்த நல்ல தருணத்திற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாய்ப்பை கொடுத்த அருமையான எல்லா மூத்த போதவர்களுக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த 6வது வார்த்தையானது யோவான் 19வது அதிகாரத்துல 30வது வசனமாக இருக்கிற இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தை. முடிந்தது அப்படிங்கிற அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. எல்லா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில முடிந்ததுன்னு சொன்னாங்கன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. 2 நாடுகளுக்கு நடுவில் நடக்கிற ஒரு பெரிய போராட்டத்திற்கு, ஒரு பெரிய போருக்கு நடுவில் முடிந்தது அப்படின்னு சொன்னா அதுல வந்து ஒரு சமாதானம் உண்டாகுதுன்னு அர்த்தம். ஆனா சாத்தானுக்கும் நம்முடைய தெய்வத்துக்கும் நடுவில் நடந்த இந்த யுத்தத்துல அருமையான பாஸ்டர் மான்சிங் அவர்கள் சொன்னது போல முந்தின ஆதாம் ஏவாள் அவர்கள் செய்த பாவத்தின் விளைவினாலே உண்டான அந்த பாவத்தினுடைய அகோரத்திற்கு அந்த பாவத்துக்கு அகோரத்துக்கு நிவாரண பலியை செலுத்துவதற்கு இயேசு சிலுவையிலே எல்லாவற்றையும் செய்து முடித்தார் என்று சொல்லி, முடிந்தது என்று சொல்லி ஒரு அர்ப்பணிப்பான ஒரு வார்த்தையாக இந்த வார்த்தையை நான் பார்க்க முடியும். யோவான் 4வது அதிகாரத்துல 34வது வசனத்துல வாசிக்கும் போது, என்னை அனுப்பினவருடைய கிரியை, அதாவது சித்தப்படி, அவருடைய சித்தப்படி என்னுடைய கிரியை செய்து முடிப்பது என்னுடைய போஜனமாக இருக்கிறது என்று ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார். இதை நம்ம ரொம்ப நல்லா கவனிச்சு பார்க்கணும். நான் செய்யும்படி நீர் எனக்கு தந்ததுன்னு சொல்லிட்டு யோவான் 17:14 4வது வசனத்துல வாசிக்கிறோம். ஆண்டவர் இந்த உலகத்துல அவருடைய சித்தத்தை, தேவனுடைய சித்தத்தை செய்து முடிப்பதற்காக தன்னையே அர்ப்பணித்த ஒரு தியாகமான ஒரு நிலைமையை நம்ம இந்த நேரத்துல பார்க்க முடிகிறது. 2வது நம்ம பார்ப்போம்னு சொன்னா, 1வது பிதாவின் சித்தத்தை அவர் செய்து முடித்தார் என்று பார்க்கலாம். 2வது நம்ம பார்த்தோம்னு சொன்னா, ரோமர் 16வது அதிகாரத்தின் 20வது வசனத்துல வாசிக்கும் போது, சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே மிதித்து போடுவார் என்று சொன்ன வார்த்தையின்படி பிசாசை அவர் ஜெயித்து முடித்திருக்கிறார்.
பிசாசுடைய வல்லமையை, பிசாசுடைய கிரியைகளை, பிசாசுடைய எல்லா விதமான காரியங்களை அவர் தன்னுடைய கால்களின் கீழாக மிதித்து கல்வாரி சிலுவையில சிந்தின ரத்தத்தின் மூலமாய், அவருடைய பாடுகள் மூலமாய், அவருடைய மரணத்தின் மூலமாக அதை செய்து முடித்திருக்கிறார். பிசாசுடைய வல்லமையை ஜெயித்து அவனுடைய எல்லா அதிகாரத்தையும், அதுவரையிலும் அவன் இந்த பூமியிலே செய்து கொண்டிருந்த எல்லா விதமான துரைத்தனங்கள், அதிகாரங்கள் எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்தார் என்று சொல்லி நான் வாசிக்க முடிகிறது. மூன்றாவது ஒரு காரியமாக நாம் வேதத்தில் வாசிக்கும் போது, யோவான் 1வது அதிகாரத்துல 29வது வசனத்தின் அடிப்படையில் நான் பார்ப்பேன்னு சொன்னா, அவர் பாவத்தை சுமந்து தீர்த்திருக்கிறார். பாவத்தை போக்குற கிருபாதார பலியாக அவர் இருக்கிறார் என்று ரோமர் 8வது அதிகாரத்தின் 3வது வசனத்தில் வாசிக்கிறோம். 1 பேதுரு 2:24 பாவங்களை சுமந்து தீர்க்கும்படியாக, பாவிகளை ரட்சிக்கும்படியாக கிறிஸ்து உலகத்தில் வந்தார் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி பாவத்தை சுமந்து தீர்க்கக்கூடிய ஒரு தெய்வமாக அவர் இந்த பூமியிலே வந்து எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்திருக்கிறார். ஆகவே மனுக்குல முழுவதனுடைய பாவத்தை அவர் சுமந்திருக்கிறார். பிதாவின் சித்தத்தை அவர் செய்து முடித்திருக்கிறார். நாமும் பிதாவின் சித்தத்தை செய்வதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டும். 2வது, பிசாசை அவர் ஜெயித்து அவனுடைய எல்லா விதமான கிரியை முடித்து விட்டார். அவருடைய பாடுகள் மரணங்களை தியானிக்கிற, யோசிக்கிற நாமும் நிச்சயமாகவே அந்த பாடுகள் மரணத்தின் வல்லமையை பெற்றுக் கொண்டிருக்கிற, அந்த நாமத்தில் உள்ள அதிகாரத்தை பெற்றிருக்கிற நாம பிசாசை ஜெயித்து முடிக்க வேண்டிய தருணங்கள் இருக்கிறது என்பதை நினைவில் வைக்க வேண்டும். 3வது, பாவத்தை, எல்லா ஒட்டுமொத்த மனுக்குலத்தின் பாவத்தை அவர் சுமந்து தீர்த்திருக்கிறார். ஆகவே அதையும் நம்ம யோசித்து தேவ சமூகத்துல நம்ம அர்ப்பணிக்க வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 23:18 வாசிக்கும் போது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி, அந்த வார்த்தையின்படி நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய ஒரு முடிவை வைத்திருக்கிறார். நம்ம நம்பிக்கொண்டிருக்கிற, எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அவருடைய 2ஆம் வருகைக்குரிய எல்லா விதமான காரியங்களை, ஆயத்தங்களை நாம பெற்று அனுபவிக்கும்படியாக, நித்திய ஜீவனை நாம் பெற்று அனுபவிக்கும்படியாக அவர் சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். நிச்சயமாகவே ஒரு முடிவு வரப்போகிறது. அந்த முடிவு நமக்கு நிச்சயமாக நம்பிக்கை கொடுக்கும் என்கிற சந்தோஷத்தோடு கொடுக்கிற வேண்டும். சங்கீதங்கள் 138வது சங்கீதத்துல 8வது வசனத்துல வாசிக்கும் போது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த வார்த்தையை நம்ம யோசிக்கணும். நமக்காக அவர் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர். கல்வாரி சிலுவையிலே எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். ஏசாயா 60வது அதிகாரத்துல 20வது வசனத்துல துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய மரணத்தின் மூலமாக பாவத்தின் அகோரத்துக்குள்ள இருந்த, பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட முடியாத நிலைமையில் இருந்த எல்லாருடைய பாவத்திலிருந்து அவர் விடுதலை தந்து துக்க நாட்களை அவர் முடித்து போக பண்ணியிருக்கிறார். ஆகவே நாம யோசிக்க வேண்டிய ஒரு காரியம், யோபுல 8வது அதிகாரத்துல 7வது வசனத்துல வாசிக்கிறோம், ஆரம்பம் அற்பமாய் இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும் என்று சொல்லி. ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்த போது ஒருவேளை அதை அற்பமா எல்லாரும் பார்த்திருக்கலாம், எல்லாரும் யோசித்திருக்கலாம். ஆனால் அவருடைய முடிவு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இந்த தேசத்திலே, பூமியிலே, எல்லாருடைய வாழ்க்கையிலே, மனுக்குலத்தின் வாழ்க்கையிலே கொண்டு வந்திருக்கிறது என்பதை நினைவு கூர்ந்து நாமும் ஆண்டுடைய சமூகத்திலே அந்த சிந்தப்பட்ட கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்ட இரத்தத்தை நினைவு கூர்ந்து, பிதாவின் சித்தத்தை அவர் செய்தது போல, பிசாசை ஜெயித்து வாழ்ந்தது போல, பாவத்தை அவர் சுமந்து தீர்த்ததை போல மனுக்குலத்தின் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக ஜெபித்து, நிச்சயமாகவே முடிவு என்று என்பதை நினைத்து கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார் என்று சொன்ன வார்த்தையின்படியாக மனுக்குலத்தின் துக்கம் முடிந்து போக முடியாது, துக்க நாட்கள் முடிந்து போவதற்கு ஏதுவாக நாம் அநேக காரியங்களை செய்ய வேண்டியிருக்கிறது. ஆகவே நானும் என்னுடைய வார்த்தையை முடிப்பதற்கு முன்பதாக, முடிந்தது என்று சொல்வதற்கு முன்பதாக, தேவ கரம் நம்மோடு கூட இருந்து இந்த நாட்களில் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிற தியானங்கள் எல்லாருடைய வாழ்க்கைக்கும் பிரயோஜனமாக இருந்து எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக ஆண்டவருடைய நாமத்தினாலே கேட்டு முடிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. ஆமென். பாஸ்டர் வாழ்த்துக்கள். மறுரூபமாகணுமே மனிதர்கள் மூலனுமே மறுரூபமாகணுமே. 3 பேர் பாடுறாங்க. கடைசியாக இறுதி வார்த்தையாக பாஸ்டர் வின்சென்ட் வேதநாயகம் விருதுநகரிலிருந்து என் ஆவியை ஒப்புக்கிறேன்னு சொல்லி வார்த்தை பேசுறது.
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நாம் சிலுவை வார்த்தைகளை தியானம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த ஏழாவது வார்த்தையை தியானிக்கும்படியாய் கர்த்தர் தந்த கிருபைக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். அநேக கருத்துக்களை நம் நாளிலே பதிவு செய்திருக்கின்றோம். சிலுவையிலே ஆண்டவர் கூறின அந்த ஏழாவது வார்த்தை, பிதாவே உடைய கைகளிலே என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் தம்முடைய பிதாவின் சித்தத்தை அவர் நிறைவேற்றி முடித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். சங்கீதம் 31 அதிகாரம் 5 வசனத்துல யூத தாய்மார்கள் தன்னுடைய பிள்ளைகள் படுக்கைக்கு செல்வதற்கு முன்பதாக இந்த ஜெபத்தை அவர்கள் செய்வது வழக்கம். இயேசு அந்த யூத குலத்திலே பிறந்தபடினாலே யூதர்கள் செய்ய வேண்டிய அத்தனை காரியத்தை அவர் செய்து முடித்தார் என்று சொல்லி பிதாவே உடைய கைகளிலே என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். தூங்குவதற்கு முன்பதாக அவர்கள் ஜெபிப்பார்கள். இரண்டாவதாக தவறு செய்தவர்கள் தங்கள் அநீதியாக விசாரிக்கப்படும் பொழுது அவர் ஜெபிப்பார்கள். மூன்றாவதாக தங்கள் மரண தருவாயில் இருக்கிற பொழுது அவர்கள் ஜெபிப்பார்கள். இது யூத தாய்மார்கள் தங்களுடைய வாழ்க்கையில கடைபிடித்த ஒரு காரியம். ஆகையினாலே பரிசுத்த வேதம் அநேக பரிசுத்தவானுடைய மரணங்களிலும் பிதாவே உடைய கைகளிலே ஆவி ஒப்படைக்கிறேன் என்று சொல்லித்தான் பிதாவுடைய திட்டத்தை தன்னை அர்ப்பணிக்கிறதை நம்ம இங்கே பார்க்கின்றோம். பரிசுத்த ஸ்தேவான் ஜீவனை விடும் பொழுது பிதாவே உடைய கைகளிலே ஆவி ஒப்படைக்கிறேன் என்று சொல்லுகின்றார். திருச்சபை தலைவர்களாகிய மார்ட்டின் லூத்தர், ஜெரோம், ஜான் நட்ஸ், இப்படி பல தலைவர்கள் தன்னுடைய ஜீவனை விடும் பொழுது பிதாவே உடைய கைகளிலே என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி பிதாவின் திட்டத்தை உணர்ந்தவனாக பிதாவை நம்பி அவள் ஜீவனை அர்ப்பணிக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த வரிசையில தான் இயேசுவும் ஆரம்பத்துல அவர் பிதாவை நம்பினார். இந்த உலக வாழ்க்கையை முடிக்கிற பொழுதும் பிதாதான் என்னுடைய வாழ்க்கையில நித்தியத்தை தர முடியும் என்பதை நம்பி பிதாவிடத்திலே தன்னை அர்ப்பணிக்கின்றார். ஒரு 3 காரியத்தை நான் சுருக்கமாக சொல்லி இந்த வார்த்தையை நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். முதலாவதாக இயேசு எல்லா சூழ்நிலையிலும் பிதாவை நம்பினார். யோவான் 10 அதிகாரத்துல நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறார் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி எந்த சூழ்நிலையிலும் தன் நம்பிக்கை பிதாவாகத்துல இருந்தது என்பதை அவர் சொல்லி முடிக்கின்றார். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லா சூழ்நிலையிலும் நாம் நம்பிக்கை வைத்திருக்கிறது பிதாவிடத்துல இருக்க வேண்டும் என்பதற்கு இயேசு நமக்கு ஒரு அடையாளத்தை காண்பித்திருக்கின்றார். அப்ப பிதாவே நம்முடைய கைகளில் என் ஆவியை நான் ஒப்படைக்கின்றேன். அப்ப எல்லா சூழ்நிலையிலும் இயேசு பிதாவைத்தான் நம்பினார். எப்பொழுதும் அவர் பிதாவோடு கூட இருந்த அந்த அனுபவத்தை சிலுவையிலே அதை காண்பித்து முடிக்கிறதை நாம் இங்கே பார்க்கின்றோம். இரண்டாவதாக வேதம் சொல்லுகிறது, யோவான் 16 அதிகாரம் 8 வசனத்துல இரண்டாவதாக நீதியை நம்பினார். அவர் உலகத்தை நீதியாய் நியாயந்திருப்பார், சத்திய ஆவிக்குள்ளே நடத்துவார் என்று சொல்கிற அந்த வார்த்தையை இயேசு நம்பினபடினாலே பிதாவிடத்திலே அந்த நீதி நம்பி அதை நிறைவேற்றுகின்றார். பிதாவா நீதிபதியான இயேசு கடைபிடித்தார் என்று சொல்லி நம்ம இங்கே பார்க்கின்றோம். இதை வாழ்ந்து காண்பித்தார். சும்மா சொல்லிட்டு போவது மாத்திரமல்ல, தன் வாழ்க்கையிலே அதை அவர் நிறைவேற்றி முடித்தார் என்று நம்ம இங்கே பார்க்கின்றோம். அப்ப அருமையா இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, தேவ ஊழியர்களே, நாமும் எல்லா சூழ்நிலையிலும் பிதாவுடைய நீதியை நம்பி நாம் செயல்பட வேண்டும். ஏன்னா நமக்காக நீதி செய்கிறவர் அவர் ஒருவர். இந்த மரண தருவாயில என் ஜீவன் அவரிடத்துல ஒப்புக் கொடுக்கிற பொழுது எனக்கான நீதியை பிதா செய்வார் என்று சொல்லி அவர் நம்பியிருந்தபடினால்தான் இரண்டாவதாக இந்த வார்த்தை நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. அவர் பிதாவை நம்பினபடினாலே எனக்கான நீதியை அவர் செய்வார் என்று சொல்லி இயேசு பிதாவிடத்துல தன்னை அர்ப்பணிக்கின்றான். அப்ப நாமும் எல்லா இக்கட்டிலும் எல்லா சூழ்நிலையிலும் பிதாவை நம்பி நாம் என்ன செய்ய வேண்டும்? இயேசு நமக்கு கொடுத்திருக்கிற அந்த கட்டளைகளை, இயேசு நம்மிடத்துல நம்பி கொடுத்திருக்கிற அந்த பொறுப்புகளை நாம் செய்யும் பொழுது பிதாவை முன்வைத்து நாம் செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். மூன்றாவதாக ஒரு காரியத்தை நம்ம பார்ப்போமானால், இந்த வார்த்தையிலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய மூன்றாவது காரியம், அதை சொல்ல நித்திய வாழ்வுக்கு ஆவியை பிதாவிடத்துல அர்ப்பணிக்கின்றான். கடைசியாக நம்ம பார்ப்போமானால், எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது,
இந்த உலக வாழ்க்கையோடு என் வாழ்க்கை முடிந்து போவதில்ல, பரலோகம் எனக்கு அந்த வாழ்க்கையை வைத்திருக்கிறது என்பதை இயேசு நம்பியிருந்தபடினாலே அவர் மூன்றாவதாக சொல்லுகின்றார், நித்திய வாழ்வை தருகிற பிதாவிடத்திலே அவர் தன்னை அர்ப்பணிக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். அப்ப நாமும் இந்த உலகத்துல வாழ்கிற வாழ்க்கை முடிவுல இயேசு அந்த பிதாவிடத்திலே நாம் போவதற்கு முன்பதாக நம்முடைய மரணம் அவருக்கு உகந்ததா இருக்க நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஆகையினாலே என் அன்பானவர்களே, பிதாவை நம்பினது மாத்திரமல்ல, மரணத்திலும் கூட அந்த பிதாவிடத்துல அவர் நம்பிக்கை வைக்கின்றார். அப்ப ஜீவ சுவாசத்தை கர்த்தர் தான் மனிதனுக்கு கொடுத்தார், அதை மீண்டும் அவரிடமே கொடுக்க வேண்டும் என்று சொல்லி 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்துல 21ஆம் வசனத்துல பவுல் அந்த பேதுரு விதமாய் குறிப்பிடுகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். சுவாசத்தை மனிதனுக்கு கொடுத்த பிதாவிடத்துல தான் அதை திரும்ப செலுத்த வேண்டும். அப்படி கொடுக்கிற பொழுதுதான் அதுல நித்திய வாழ்வு இருக்கும் என்பதை இயேசு அறிந்து கொண்டார். அப்ப நாமும் அப்படிப்பட்டதான அந்த நம்பிக்கையோடு கூட நாம் இருக்க அழைக்கப்படுகின்றோம். அப்ப ஆண்டவரிடத்தில் ஒப்படைக்க வேண்டும். சரீரமானது மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது, அது மண்ணிற்கே திரும்ப வேண்டும், பரலோகம் போக வேண்டுமானால் நம்முடைய ஆவியை அவருடைய கையிலே ஒப்படைக்க வேண்டும் என்றார். ஏனென்றால் நாம் அறிந்திருக்கிறபடி மரணம் மனிதனின் முடிவல்ல, உயிர்த்தெழுதலும் நித்திய வாழ்வுமே முடிவு என்பதை, மரண பயத்திலிருந்து பயத்தை நீக்கி நித்திய வாழ்வை இயேசு பெற்றுக்கொண்டார் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். அப்ப நாமும் பிதாவை நம்பி இருக்க வேண்டும், பிதாவிடத்திலே தன்னுடைய கடமைகளை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அப்ப இந்த 3 காரியத்தை பார்க்கின்ற ஒன்று, அவர் எல்லா சூழ்நிலையிலும் பிதாவை நம்பினார். 2ஆவதாக நீதியை நிறைவேற்றுகிற பிதாவிடத்தில் நம்பிக்கை வைத்தார். 3ஆவதாக எனக்கு ஒரு மறு வாழ்வு இருக்கிறது, அந்த வாழ்வு பரலோகத்தில் இருக்கிறது, அந்த நீதியான வாழ்க்கையை நித்திய வாழ்க்கையை பிதாதான் கொடுக்க முடியும் என்பதை இயேசு அறிந்தவராக அந்த சிலுவையில கடைசியாய் தன் ஜீவனை ஒப்பு கொடுக்கிற பொழுது பிதாவை நம்பி அவர் முடிக்கின்றார். அப்பதான் ரோம அரசாங்கம் ஒரு பெரிய பயத்துக்குள்ளாய் மாறினது. பிதா ஒருவர் இருக்கிறார் என்பதை அறிவும் திட்டமும் தெளிவுமாய் இயேசு தன்னுடைய மரணத்துல வெளிப்படுத்தினார். யோபு சொல்லுவது போல, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் என்று சொல்லி அவர்தான் எனக்கு ஜீவனோடு கூட இந்த உலகத்துக்கு அனுப்பினார், அவர்தான் என்னை மரணத்துக்கும் ஒப்பு கொடுத்தார், அவர்தான் எனக்கு மறுவாழ்வை கொடுப்பார் என்பதிலே இயேசு நன்கு அறிந்தவராய் இருந்தபடினால்தான் பிதாவின் திட்டத்தை அவர் செயல்படுத்தினார். ஆக நாமும் கூட பிரசங்கிக்கிற புத்தகம் 3ஆம் அதிகாரம் 21 சொல்லுகிறது, ஆவி உயரே தான் போக வேண்டும், மிருகங்கள் ஆவி பூமியில தான் இருக்கிறோம். அப்ப மனிதனுடைய ஆவி எங்கே போகணும் என்பதில் இயேசு தெளிவாகவே காணப்பட்டார். நாமும் அப்படிப்பட்டவர்களாக வாழ்கிற வாழ்க்கையில இந்த உலக வாழ்க்கையை முடித்து தேவனுடைய அழைப்பை பெற்று பரலோகத்துக்கு போகும் பொழுது இந்த ஆவி தேவனோடு கூட இருக்கிறதா என்பதை அனுதினமும் நாம் ஆராய்ந்து பார்த்து, எதுவும் என்னை தேவனிடத்திலிருந்து பிரிக்காது என்று ரோமர் 8:38-39 சொல்லுவது போல ஆவி அவருக்கே உரியது என்பதை உணர்ந்து நாம் செயல்படுவோம். இந்த சிலுவை தியானத்துல பிதாவை போல இயேசு எப்படி வாழ்ந்து காண்பித்தார் என்பதற்கு இந்த சிலுவை ஒரு சாட்சியா இருந்தது போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை முன்வைத்து ஓடுவோம், அவர் கற்றுக்கொண்ட பாதைகளை பின்தொடர்ந்து நடந்து செல்லுவோம், பிதாவின் சித்தத்தை நாம் நிறைவேற்றுவோம். அப்படி செய்யும் பொழுது நம்முடைய வாழ்விலும் நம்முடைய மரணத்திலும் ஒரு நித்திய வாழ்வை இயேசு நமக்கு வைத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து இந்த சிலுவை தியானத்துல சிலுவை பாடுகளில அதிகமாய் நாமும் கெட்டி சேர கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வார்த்தையின்படி வாழ்ந்து கர்த்தருக்கான மகிமை கொண்டு வருவோம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வின்சன் வேலன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள், ஸ்தோத்திரங்களும். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.
உன்னத பலியாக இதுவரைக்கும் பேசின ஒவ்வொரு ஊழியர்களுக்காக தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். இப்பொழுது இதே நேரத்துக்கு வந்திருக்கிறோம். இறுதியாக நமக்கு இருக்கிற ரெவரண்ட் டாக்டர் தேவதாஸ் மனோகர் ஐயா நமக்காக ஆசீர்வாதம் பண்ணி செபித்து முடிப்பார். ஓகே பாஸ்டர், அதுக்கு முன்பாக எல்லாருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிடலாம். இன்னைக்கு இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணதுக்கு ஒத்துழைப்பு காண்பித்த எல்லா பாஸ்டர்மார்களுக்கும் இயேசு நாமத்தை நன்றியை சொல்லிக் கொள்கிறோம். புனித வெள்ளின்னு வரல, பட் அதுக்கு முன்பாகவே நமக்கு டெய்லியுமே வசன தியானங்கள் தான். அதனால அலைத்தலைப்புக்கு உங்க நேரங்களை ஒதுக்கி வந்து அருமையான தேவதாசலுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பங்கு பெற முடியாத அநேக பாஸ்டர்மா இருந்தால் கூட நேரங்களை ஒதுக்கி வந்த ஊழியக்காரர்களுக்காக மகிழ்ச்சியோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக் கொள்கிறேன். தொடர்ந்து இந்த ஊழியர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் தாமே உங்களுடைய சபைகளையும் உங்களுடைய ஊழியர்களை ஆஸ்வதிப்பாராக. இப்பொழுது நம்முடைய பாஸ்டர் மூத்த போதகர் திருநெல்வேலியில் ஊழியர் செய்கிறதான பாஸ்டர் மனோகர் ஐயா அவர்கள் ஜெபித்து ஆசீர்வாதம் கூறி முடிப்பார்கள். வருவார். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த நாட்களிலே சிலுவை வசனங்களை தியானித்து ஒவ்வொருவரும் பேசுறதுக்கு கிருபை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன், மாற்றத்தை கொடுக்கக்கூடியது அந்த சிலுவையின் நிகழ்வுகள். ஆழமாக நாங்கள் எங்கள் வாழ்க்கையில சிந்தித்து அவ்வளவு பாடுகளை நீர் பட்டு அந்த சிலுவையில சம்பாதித்த ரட்சிப்பை ஈவாக, கிஃப்டாக நீர் எங்களுக்கு அதை கொடுத்திருக்கிறேன். It is not earned, but it is a gift that you have given to everyone, those who believe. நாங்கள் அதை சம்பாதித்து வாங்கினது அல்ல. சிலுவையிலே நீர் எங்களுக்கு ஆண்டவரே பாடுகள் சரீரத்தை பீக்க கொடுத்து உடைய வஸ்திரத்தையும் 4 துண்டாக பங்கிட்டு எடுத்துக்கொண்டார்கள். அப்படி ஒரு கிரேட் சாக்ரிஃபைஸ்ல ஆண்டவரே நீர் எங்களுக்கு அந்த ரட்சிப்பை கட்டளையிட்டிருக்கிறேன். அதை நாங்கள் நினைவு கூறும்படியாக எங்களுக்கு ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு ஜெப வேளை, அதோடு வசனத்தை தியானிக்கவும் உதவி செய்ததுக்காக ஸ்தோத்திரம். பேசின அனைவருக்காக, அவருடைய ஊழியங்களுக்காக செபிக்கிறேன். இதை ஆர்கனைஸ் பண்ண பாஸ்டர் சைமனுக்காக செபிக்கிறோம். கர்த்தாவே, இதனுடைய நோக்கம் இந்த ஜெபங்கள் மூலமாக ஒவ்வொருவரும் பலப்படுத்தப்படணும். அதுபோல இயேசுவின் வஸ்திரம் 4 பங்காக்கப்பட்டது. 4 திசைகளுக்கும் 4 சுவிசேஷங்களும் பரவ வேண்டும் என்று ஆண்டவரே அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல, அந்த கண்ணோட்டத்துல நாங்கள் இந்த சுவிசேஷத்தை எடுத்து செல்ல வேண்டும். ஆண்டவரே, தொடர்ந்து ஆண்டவரே நீர் எங்களை உம்முடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தின் ஆண்டவரே பணிக்காக எங்களை பயன்படுத்துங்க. எங்களுக்கு கிருபையை கொடுங்க, இரக்கத்தை கொடுங்க. பரிசுத்தத்துல நிலைநிற்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிப்பதில்லை. இங்கே நாங்கள் ஆண்டவரே இந்த உலகத்தின் காரியங்களை வெறுத்து நாங்களும் ஆண்டவரே எங்களுக்கு ஈவாக கிடைத்த இந்த ரட்சிப்பை எங்களுக்குள்ள காத்து கொண்டு உங்களுடைய சுவிசேஷ வேலையில, சபை ஊழியங்கள்ல, மிஷினரி ஊழியங்கள்ல எங்களை ஈடுபடுத்தி கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பை எங்கள் எல்லாருக்கும் நீர் தர வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். இந்த சுவிசேஷத்தை எல்லா இடங்களுக்கு எடுத்து செல்லவும், உங்களுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கவும், ஒவ்வொருவருக்கு வாக்கு வல்லமையை கத்து தரும்படி செபிக்கிறேன். தொடர்ந்து எங்கள் எல்லாரையும் பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. உங்க நல்ல நாமம் மைமைப்படுவதாக.
இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பின் ஐக்கியமும் நம் அனைவரோடு மீண்டும் என்றும் இயேசுவின் வருகை மட்டும் நீடித்தும் நிலைத்தும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஸ்தோத்திரம். Praise the Lord. கர்த்தரெல்லாம் ஆசீர்வதிப்பாராக. அரசியல் பாஸ்டர் அதிகமா ரொம்ப இல்லை. thanks. நல்ல ப்ரோக்ராம். ஓகே, திருநெல்வேலி பாஸ்டர் ரொம்ப தேங்க்ஸ். மதுரை பாஸ்டர் தேங்க்யூ பாஸ்டர். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். ஸ்தோத்திரம் கள்ளக்குறிச்சி, எல்லாருக்கும் கரூர், Praise God. எல்லா மாவட்ட பாஸ்டருக்கும் பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். வின்சென்ட் வேதனாய் பாஸ்டர் பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். ஐயா, ஆராதனை நடந்துட்டு இருக்கும் போல இருக்கு உங்க சபையில. இல்ல பாஸ்டர், உள்ள உட்கார்ந்துருக்கிறேன். சே, ஒரு சவுண்ட் கேட்டுச்சு பாருங்க. பக்கத்துல விக்கிற கோயில் ஒண்ணு. சரி சரி சரி. ஐயா போன் பண்ணீங்கன்னா எடுக்க முடியல, மறுபடியும் நான் அடிச்சு நீங்க எடுக்கல. ஆமா, நான் ஒரு இப்பதான் வீட்டு பிரேயர் முடிச்சுட்டு வந்தேன் பாஸ்டர். சரி சரி. தம்பி சொன்னாரு நம்ம ஸ்டான்லி. சொன்ன அவருக்கு பாஸ்டர், நம்ம ஒரு நாளைக்கு எபினேசர் பாஸ்டர் அங்க வர சொல்லிட்டு ஒரு மீட்டிங் மாதிரி போடுங்க, வந்து பேசிட்டு நேரடி அப்ளிகேஷன் ஃபுல்லா சரிங்க பாஸ்டர். ஷேரிங் பாஸ்டர். பிரைஸ் லார்ட். தேங்க் யூ. பாய் 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 பாய். எபினேசர் எல்லாரும் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். சூதரம் சூதரம். அரசியா சோதனைங்க. அரசியா சோதனையா சூப்பர். அரசியா ஆட்சி சூப்பர், நல்லா பண்ணிட்டீங்க. அரசியா குடும்பத்தோடு சேர்ந்து நல்லா பாடி தேவனை மையப்படுத்தி ரொம்ப நன்றா இருந்தது. வாய்ஸ் மட்டும் தான் பிரேக் ஆகுது. அடுத்தது கொஞ்சம் வேலை பார்த்து முட்டையை 2 பேரும் பங்கு போட்டு தந்துடணும். சரிங்க சரிங்க. ஓகே, நல்லா பண்ணிட்டீங்க, நல்லா பண்ணிட்டீங்க. பிரைஸ் லார்ட். ஓகேங்க, நன்றிங்க. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு ஓகே, லெஃப்ட் ஆயிக்கலாம். எல்லாம் அவங்கவங்க லெஃப்ட் ஆயிக்கலாம்.